வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா, முருகன் கோவிலுக்கு வந்திருக்கோம். சிங்கப்பூர் கான்பரா எம்ஆர்டி ஸ்டேஷன்ட்ட உள்ள புனிதமரம் ஸ்ரீ பாலசுப்ரமணியன் கோவிலுக்கு வந்திருக்கோம். இங்க உள்ளவங்களுக்கு எல்லாமே தெரியும் இந்த கோவில் எங்க இருக்குன்னு. நம்ம ஃபர்ஸ்ட்டு கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி கால கழுவிக்கிறோம். வெளியிலேயே பைப் இருக்கும். சிங்கப்பூர்ல எல்லா கோவில்லயுமே பைப் இருக்கும். செப்பல கழட்டி ஒரு ஓரமா ரேக் வச்சிருப்பாங்க. அதில போட்டுட்டு புறங்கால் நனையும்படி கால கழுவிட்டு, அப்படியே படிக்கட்டு வழியா முன்வாசல் வழியா கோபுரத்த பார்த்து ஒரு கும்பிடு போட்டுட்டு உள்ள போறோம். உள்ள போனோனே ஃபர்ஸ்ட்டு வந்து எல்லா கோவில்லயுமே விநாயகர தான் ஃபர்ஸ்ட்டு கும்பிடணும். நம்ம விநாயகரை வீடியோ எடுக்காதனால முருகனை போடுறோம். விநாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் முருகன். இது வந்து பாலசுப்ரமணியன் கோயிலுங்கிறத 2வது விநாயகருக்கு அப்புறம் முருகனுக்கு தான் முக்கியத்துவம் குடுப்பாங்க. இதே வேற கோவில் ஒரு முனீஸ்வரர் கோயிலுக்கு போனீங்கன்னா, விநாயகருக்கு அப்புறம் முனீஸ்வரனுக்கு குடுத்துட்டு தான் மத்தபடி முருகனுக்கு குடுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து முருகன முடிச்சுட்டு சிவன், ஐயப்பன் இந்த மாரி ஆண் தெய்வங்கள ஃபர்ஸ்ட்டு கும்பிடுவாங்க. ஐயப்பன் இருப்பாரு, சிவன் இருக்காரு, ஆத்மலிங்கம் அத முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் பெண் தெய்வங்களான மகமாயி அதாவது மாரியம்மன், அங்காளம்மன், பெரியநாச்சியம்மன் இந்த மாரி சாமிகள